வணக்கம் நேயர்களே. ஸ்ரீ தர்மசாஸ்தா ஜோதிட நிலையத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பதிவுடைய தலைப்பு வானவியலும் வேத ஜோதிடமும் பகுதி 1. இதுல ஏன் 27 நட்சத்திரங்கள், ஏன் 30 திதிகள் என்பதை தெளிவா பார்க்க இருக்கிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி சில வானவியல் விஷயங்களை தெளிவா தெரிஞ்சுக்கிறது மிக அவசியமாக இருக்குது. இதற்காக இப்ப உங்களுக்கு ஒரு படம் வரும். அந்த படத்துல பாத்தீங்கன்னா சூரியன் மையமாக இருக்கும், அதை சுற்றுவது போல் பூமி இருக்கும், அதற்கு அடுத்த சுற்றுவட்டத்தில் நட்சத்திர தொகுப்புகளை உள்ளடக்கிய ராசி மண்டலம் இருக்கும். அதுதான் வான்வெளி. இப்படியான விஷயங்கள் அந்த படத்துல உங்களுக்கு தெளிவா தெரியும். பூமியிலிருந்து நீங்கள் பார்க்கிறதாக எண்ணிக்கொள்ளுங்கள். இந்த பந்து தான் சூரியன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். பின்னாடி இருக்கும் திரைதான் நட்சத்திர தொகுப்புகள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். இப்போ உங்களுடைய பார்வை கோணத்தில் இந்த பந்து பின்னாடி இருக்கும் திரையின் மீது அமர்ந்திருப்பது போல் தெரியும், இப்படி அமர்ந்திருப்பது போல் தெரியும். ஆனால் உண்மையில் அதுவல்ல. இந்த பந்து சற்று திரைக்கு முன்னதாகத்தான் இருக்கிறது. ஆனால் நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த பந்து இந்த திரையின் மீது அமர்ந்திருப்பது போல் இருக்கும். இதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நம் பார்வை கோணத்தை மாற்றி இந்த வண்ணம் பார்த்தால் இந்த சூரியன் இங்கே இருக்கும் நட்சத்திர தொகுப்பின் மீது அமர்ந்திருப்பது போல் தெரியும். ஆனால் உண்மையில் நட்சத்திர தொகுப்புகளும் நகரவில்லை, சூரியனும் நகரவில்லை. நாம் நம் பார்வை கோணத்தை மாற்றி மாற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை. நம் பார்வை கோணம் மாறுவதற்கான காரணம் பூமி சூரியனை சுற்றி கொண்டிருக்கிறது. ஆதலால் நாம் வெவ்வேறு கோணத்தில் சூரியனை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆதலால் சூரியன் நகர்வது போல் நமக்கு ஒரு நிகழ்வு தெரிகிறது. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் படத்தில் 3 நிலைகள் இருக்கும். அந்த 3 நிலைகளில் முதல் நிலையாக சித்திரை மாதம் நாம் பூமியிலிருந்து சூரியனை பார்க்கும்போது அந்த சூரியன் மேஷ ராசியில் இருப்பது போல் தெரியும். நிலை 2ஆக வைகாசி மாசம் பூமியிலிருந்து சூரியனை பார்த்தால் அந்த சூரியன் ரிஷப ராசியில் இருப்பது போல் தெரியும். உண்மையில் நட்சத்திர தொகுப்புகளும் மாறவில்லை, சூரியனும் மாறவில்லை. நாம் தான் சற்று சூரியனை சுற்றி வேறொரு கோணத்தில் பார்க்கிறோம் என்பதை தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வாறாக ஒவ்வொரு மாதமும் நாம் சற்று சூரியனை சுற்றி சுற்றி பார்க்கையில் சூரியன் வெவ்வேறு நட்சத்திர தொகுப்புகளின் மீதும் வெவ்வேறு ராசியில் இருப்பது போலும் நமக்கு தோன்றும். ஆக சித்திரை மாதம் மேஷ ராசியில் சூரியன் இருக்கும், வைகாசி மாசம் ரிஷப ராசியில் சூரியன் இருக்கும், ஆனி மாதம் மிதுனத்தில் சூரியன் இருக்கும், ஆடி மாதம் கடகத்தில் சூரியன் இருக்கும், ஆவணி மாதம் சிம்மத்தில் சூரியன் இருக்கும். நிலை 5ஆக அங்கே தெரியும். ஆவணி மாதம் நாம் சூரியனை பார்க்கும் போது சூரியன் சிம்ம ராசியில் இருப்பது போல் தெரியும். இவ்வாறாக பங்குனி மாதம் மீன ராசிக்கு வந்துவிடும். மீண்டும் அந்த சூரியன் மேஷ ராசிக்குள் நுழையும் போது, அதாவது அஸ்வினி நட்சத்திரத்தின் தொகுப்புகளுக்குள் நுழையும் போது அந்த நாளை நாம் தமிழ் புத்தாண்டு என்று அறிவிக்கிறோம். இப்போது ஒரு ஜாதகத்தில் சூரியன் கடகராசியில் இருந்தால் அவர் ஆடி மாதம் பிறந்திருக்கிறார் என்பதை எளிதாக தெரிந்து கொள்ள முடியும். இப்போது ஒரு ஜாதகத்தில் சூரியன் துலா ராசியில் இருந்தால் அவர் ஐப்பசி மாதம் பிறந்திருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ள முடியும். ஒரு ஜாதகத்தில் சூரியன் கும்பராசியில் இருந்தால் அவர் மாசி மாசம் பிறந்திருக்கிறார் என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். ஆக தமிழ் மாதத்தை வைத்து சூரியன் எங்கே இருப்பார் என்பதை எளிதாக கணித்துவிட முடியும். இதற்கு காரணம் சூரியனும் நகர்வதில்லை, நட்சத்திர தொகுப்புகளும் நகர்வதில்லை, நாம் தான் நகர்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். சூரியனை எளிதாக கணித்தபடி நாம் ஏனைய கோள்களான சந்திரன், சுக்கிரன், புதன், செவ்வாய், குரு, சனி ஆகியவை எளிதாக இந்த மாதத்தில் இங்குதான் இருக்கும் என்று கணித்துவிட இயலாது. இதற்கு பஞ்சாங்கத்தின் உதவி தேவைப்படுகிறது. ஏனென்றால் நாம் சூரியனை சுற்றி கொண்டிருக்கிறோம். ஏனைய கோள்களான சுக்கிரன், புதன், செவ்வாய், குரு, சனி ஆகியவை சூரியனை சுற்றி கொண்டிருக்கிறது. சந்திரன் பூமியை சுற்றி கொண்டிருக்கிறது. ஆக அனைத்தும் இயக்கத்தில் இருப்பதால் எந்த நேரத்தில் எந்த மாதத்தில்
சந்திரன், செவ்வாய், சுக்கிரன், புதன், குரு, சனி ஆகியவை இருக்கும் என்பதை கணிக்க பஞ்சாங்கத்தின் உதவி தேவைப்படுகிறது. சூரியனின் நிலையை கணிக்க பஞ்சாங்கம் தேவையில்லை என்பதுதான் உண்மை. இப்போதுதான் நாம் நம் தலைப்புக்குள் நுழைகிறோம். ஏன் 27 நட்சத்திரங்கள், ஏன் 30 திதிகள் என்பதை தெளிவா பார்ப்போம். இப்போது பூமியையும் சந்திரனையும் எடுத்துக்கொள்வோம். பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனை சுற்றி வருகிறது. சந்திரன் தன்னைத்தானே சுற்றி கொண்டு பூமியை சுற்றி வருகிறது. இது அனைவருக்கும் தெரிந்ததே. எடுத்துக்காட்டிற்காக தைப்பூசத்தன்று பூமியிலிருந்து சந்திரனை பார்க்கும்போது அந்த சந்திரன் பூச நட்சத்திர தொகுப்பின் மீது அமர்ந்திருப்பது போல் ஒரு தோற்றம் உருவாகும். உண்மையில் பூமியிலிருந்து 5.25 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் சந்திரன் இருக்கிறது. பல டிரில்லியன் கிலோமீட்டர்கள் தாண்டிதான் பூச நட்சத்திரம் தொகுப்பு இருக்கிறது என்பது உண்மை. ஆனால் நாம் பூமியிலிருந்து பார்க்கும்போது நிலவு பூச நட்சத்திர தொகுப்பின் மீது அமர்ந்திருப்பது போல் ஒரு தோற்றம் ஏற்படும். மீண்டும் இதே பூச நட்சத்திர தொகுப்பின் மீது நான் சந்திரனை பார்க்க 27.25 நாட்கள் காத்திருக்க வேண்டும். 27.25 நாட்களில் சந்திரன் பூமியை ஒரு சுற்று சுற்றிவிடும். தைப்பூசத்தன்று பூச நட்சத்திர தொகுப்பின் மீது நான் சந்திரனை பார்த்தேன். மீண்டும் அதே சந்திரனை அதே நட்சத்திர தொகுப்பின் மீது பார்ப்பதற்கு எனக்கு 27.25 நாட்கள் ஆகும் என்பதுதான் உண்மை. ஆக சந்திரன் பூமியை சுற்றி வரும் கால அளவுதான் நட்சத்திரங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது என்பது உண்மை. சந்திரன் ஒரு நாள் எவ்வளவு பயணிக்குமோ அதைத்தான் ஒரு நட்சத்திர தொகுப்பு என்று எடுத்துள்ளார்கள். 2ஆம் நாள் பயணிப்பதை 2ஆம் நட்சத்திர தொகுப்பு என்று எடுத்துள்ளார்கள். உண்மையில் நட்சத்திர தொகுப்புகளுக்கு இடையில் இடைவெளி எல்லாம் இருக்காது. நட்சத்திர தொகுப்புகள் என்பது வரிசையாக இருந்து கொண்டே இருக்கும். இடைவெளி இல்லாமல் வரிசையாக இருந்து கொண்டே இருக்கும். இவ்வாறு 27 நாட்கள் சந்திரனின் பயணத்தை 27 நட்சத்திரங்களாக பிரித்துள்ளார்கள் என்பதுதான் உண்மை. இப்போது ஒரு கேள்வி வரும், ஏன் 30 திதிகளை நம் முன்னோர்கள் வைத்தார்கள் என்று. பூமியை சுற்றி வரும் கால அளவு 27.25 நாட்கள் சந்திரனுக்கு எடுக்கிறது என்பது உண்மை. இதை வைத்துத்தான் நட்சத்திரங்கள் 27 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது என்பதும் உண்மை. இப்போது 30 திதிகள் எப்படி வந்தது என்றால், தை பூசத்தன்று நான் சந்திரனை பார்த்திருப்பேன். அப்போது சந்திரன் பௌர்ணமி நிலையில் இருந்திருக்கும், அதாவது முழு நிலவாக இருந்திருக்கும். அதே அடுத்த நிலையில் பார்க்கும்போது, அடுத்த நிலையில் மீண்டும் பூச நட்சத்திரத்தில் சந்திரனை பார்க்கும்போது முழு நிலவாக நான் பார்க்க முடியாது, முக்கால் நிலவாகத்தான் தெரியும். ஏன் இந்த வித்தியாசம்? இதற்கு காரணம், சந்திரன் பூமியை சுற்றி வர 27.25 நாட்கள் எடுக்கிறது. அதே சமயம் பூமி சற்று தூரம் விலகி சென்றிருக்கும். பூமி சூரியனை சுற்றுவதாலும் தன்னைத்தானே சுற்றி கொள்வதாலும் சற்று விலகி சென்றிருக்கும். அதை மீண்டும் சந்திரன் சென்று பிடிக்க 2.25 நாட்கள் ஆகும். 27.25 நாளுடன் 2.25 நாட்களை சேர்த்தினால் 29.5 நாட்கள். இதை 30 நாட்கள் என வைத்துக் கொள்வோம். ஆதலால் தான் 30 திதிகள். தைப்பூசத்தன்று பௌர்ணமி திதி இருக்கும். அன்று முழு நிலவை நான் பார்த்திருப்பேன். மீண்டும் அதே திதி வர 30 நாட்கள் ஆகும். 30 நாட்கள் கழித்து மீண்டும் பௌர்ணமியாக இருக்கும். அன்று முழு நிலவை காணலாம். ஆனால் முழு நிலவு பூச நட்சத்திர தொகுப்பின் மீது இல்லாமல் மக நட்சத்திர தொகுப்பின் மீது இருக்கும். ஏனென்றால் இந்த 2.25 நாள் வித்தியாசம்தான் அதற்கு காரணம். நம் முன்னோர்கள் சூரியன் நிலையாகத்தான் இருக்கிறது, நட்சத்திர தொகுப்புகளும் நிலையாகத்தான் இருக்கிறது, பூமி தான் சூரியனை சுற்றி கொண்டிருக்கிறது,
அந்த பூமியை சந்திரன் சுற்றி கொண்டிருக்கிறது. இரண்டுக்குமான சுழற்சி வேக வித்தியாசங்களையும் வேத ஜோதிடத்தில் அடிப்படையாக கொண்டுள்ளனர். ஆக வான்வெளியின் இயக்கத்தை பூமியிலிருந்து எவ்வாறு பார்க்கிறோமோ அதன் அடிப்படையை கொண்டுதான் வேத ஜோதிடம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. நேயர்களுக்கு ஏன் 27 நட்சத்திரங்கள் 30 திதிகள் என்பது தெளிவா புரிஞ்சிருக்கும். சந்திரனை அடிப்படையாக கொண்டுதான் 27 நட்சத்திரங்களை வகுத்துள்ளனர், 30 திதிகளை கொடுத்துள்ளனர் என்பது தெளிவா புரிஞ்சிருக்கும். மீண்டும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு முறை தர்மசாஸ்தா ஜோதிட நிலையத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.